Vanakkam and welcome to CSE Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நம்ம புதுசாக எதுவும் படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோலேருந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது எதுக்காகனா உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பண்ணுற டேபிள் க்ரியேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோனா டிக்யூஎல் queriesஸாக நிறைய queries பார்ப்போம். ஸோ அந்த பார்க்குற எல்லா queriesக்கும் தேவையான டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் ஒர்க்காக எடுத்துக்கிட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். ஸோ DDL DML கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம் கன்ஸ்ட்ரெயின்ஸோட. ஸோ இப்போ 2 டேபிள் க்ரியேட் பண்ணணும், அதான் உங்களோட ஒர்க்காக. ஸோ க்ரியேட் த ஃபாலோயிங் டேபிள். இதில் டிபார்ட்மெண்ட் ஐடியை ப்ரைமரி கீயை செட் பண்ணி இந்த டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதே டேட்டாவே நீங்கள் கிட்டத்தட்ட க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் டிக்யூஎல் கமெண்டில் வந்து ஹேண்ட்ஸாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ஸோ செஞ்சு காமிக்கும்போது நீங்களும் செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே டேபிளை இதே டேட்டாவோட க்ரியேட் பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டாவது ஒரு டேபிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் மொத்தம் 6 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், பிளேஸ், கோட், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியை வந்து ப்ரைமரி கீயாக வைக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை இந்த டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ஃபாரின் கீயாக செட் பண்ணணும். ஸோ இதையும் இந்த 2 டேபிளையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிற காலம் வச்சு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் மூலமா லிங்க் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட டாஸ்கா. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஸோ நானும் இதை செஞ்சுருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா டைப்ஸ் மாதிரியே நீங்களும் இது பண்ணால் தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸாக நடத்து டிக்யூஎல்க்கு ஈஸியாக இருக்கும்னா வீடியோ ஒன் டைம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு நீங்களாவே செய்யுங்க. லாஸ்ட்டாக ஆன்சர் ஒன்றா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் த ஃபாலோயிங் டேபிள், மொதல் டேபிள் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஒர்க் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை ப்ரைமரி கீயை செட் பண்ணணும். ஸோ க்ரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் கேரக்டர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை ப்ரைமரி கீனால ப்ரைமரி கீன்னு கொடுத்தாச்சு. அடுத்தது டிபார்ட்மெண்ட் நேமு, ஹெச்ஓடி நேம் ரெண்டுமே வேர்கேர் 2ல செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் மொத்தம் 4 ரெக்கார்ட் இருக்குது. 4 ரெக்கார்டையும் அட் அ டைமில் நான் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் ஆல் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இன்டூ டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேரக்டர் வேர்கேரில் இருக்கிறதுனால கோட்ஸில் அப்படியே இந்த டேட்டாவை 1 by 1 நான் கொடுத்துருக்குறேன். 4 ரெக்கார்ட் இருக்கிறதுனால செலக்ட் 4 ஃப்ரம் DLன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறதும் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரே கமெண்டில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ 4 rows க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் டிக்யூஎல் query செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் போட்டால் எனக்கு இந்த டேபிள் அப்படியே கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு. செகண்டு இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். இந்த டேபிளில் தான் நான் என்ன பண்ணணும்னா ஃபாரின் கீ செட் பண்ணணும். ஸோ என்னோட டேபிள் எம்ப்ளாயி, இதில் மொத்தம் 6 ஃபீல்டு இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், பிளேஸ், கோட், டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த 6 இதையும் கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் நான் வைக்கிறேன். எம்ப்ளாயி ஐடிக்கு நம்பர் 3 வச்சுருக்கிறேன். நேமுக்கு வேர்கேரு, ஏஜ்க்கு நம்பர், பிளேஸ்க்கு வேர்கேர், ஸ்கோருக்கு நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு கேரக்டர். இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன மெயினாக லிசன் பண்ணணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு நான் என்ன டேட்டா டைப் வச்சுருக்கிறேனோ அதே டேட்டா டைப் இங்கே நான் வச்சா மட்டும்தான் ஃபாரின் கீ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா டைப் 2 டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி டிஐடிக்கும் இந்த டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட் ஐடிக்கும் சேம் டேட்டா டைப் வச்சுக்கோங்க. நான் கேர் ஆஃப் 3 சைஸ் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் டேட்டா டைப்பே வேறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக ஃபாரின் கீ க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால் அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி ஐடியை இங்கேயே நான் ப்ரைமரி கீயாக செட் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஐடி நம்பர் பக்கத்துலேயே ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ப்ரைமரி கீ செட் ஆயிரும். இப்போ ஃபாரின் கீ செட் பண்ணுறதுக்கு ஃபாரின் கீ இந்த டேபிளில் என்னது டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபிடி ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபாரின் கீ இதுவாக நான் செட் பண்ணுறேன். எதை ரெஃபர் பண்ணி, ஸோ ரெஃபரன்ஸ்னு கீவேர்ட் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் டேபிளில் உள்ள டிஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் உள்ள டிஐடியை தான் நான் ஃபாரின் கீயாக ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் அந்த டேபிளோட பேர் டிபார்ட்மெண்ட் டிஐடி. ஸோ நான் இப்படி கொடுத்தாச்சுன்னா எனக்கு டேபிள் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ண டேபிளில் அட்ட ஸ்ட்ரெச்சில் மொத்தம் ஒரு 10 ரெக்கார்ட் போல் இருக்குது.
ஸோ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த 10 ரெக்கார்டையும் அட்டஸ்டச்சில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இன்சர்ட் ஆல் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் ஆல்னு கொடுத்து இன்டூ எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி வேல்யூஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 6 கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஐடி, நேம், ஏஜ், பிளேஸ், கோர், டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வரிசையாக இந்த என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஸ்மாலே வச்சுக்கலாம். யூனிஃபார்மாக உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் நீங்கள் query எழுதும்போது அதே மாதிரி டீல் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து SQL வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் இந்த எம்ப்ளாயி டேபிள் நேமை கொஞ்சம் முன்ன பின்ன கேஸ் சென்சிட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டா கூட உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரொம்ப அக்யூரேட்டாக கேஸ் சென்சிட்டிவிட்டியோட தான் SQL ட்ரீட் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே யூனிஃபார்மாக ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கோங்க. அந்த ப்ரைமரி கீயை மட்டும் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ இன்சர்ட் ஆல். ஸோ எனக்கு டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ 2 டேபிளோட வேல்யூவும் இன்சர்ட் பண்ணி 2 டேபிளும் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும். அப்போ தான் நீங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணாலும் இந்த டேபிளில் இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கணும். அது என்னது ஞாபகம் வந்துடுச்சா? எஸ், கமிட் பண்ணணும். ஸோ DML கமெண்ட்ஸ் எதுவுமே ஆட்டோ கமிட்டட் கிடையாது, நீங்கள் தான் மேனுவலாக கமிட் பண்ணணும். ஸோ கமிட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணது பத்திரமா இந்த வேல்யூஸோடு அப்படியே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த நாள் DQL queriesோட ஒர்க் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே சப் queries, ஜாயின் queries எல்லாமே இந்த 2 டேபிளை வச்சே தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் DQL queries பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE தமிழா பை Eezytutorials. நன்றி.